ஒரு நகரத்தோட தலையெழுத்த ஒரே ஒரு பாலம் மாத்த முடியுமா? முடியும். இது 1248 நடந்த சிவிலனன் வீழ்ச்சிய பத்தின கதை. யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கும் மேல, அதாவது 365 நாட்களுக்கும் மேல ஒரு நகரம் எதிரிகள் கிட்ட பிடிபடாம உறுதியா நின்னுருக்கு. அப்போ இவ்ளோ நாள் தாக்குப்பிடிச்ச ஒரு கோட்டைய எப்படிதான் வீழ்த்துறது? அதுக்கு ஒரு வழி இருந்திருக்கு. களத்துல 2 பெரிய சக்திகள். ஒரு பக்கம் காஸ்டல் மன்னர் 3ஆம் ஃபெர்டினாண்டோட பிரம்மாண்டமான படை. இன்னொரு பக்கம் யாராலையும் அசைக்க முடியாத கோட்டையா நின்றுட்டு இருந்த சிவில் நகரம். ஆனா எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் அதுக்கு ஒரு பலவீனம் இருக்கும் இல்லையா? செவில்லோட உயிர் நாடியே இந்த பாண்டூன் பாலம்தான். இது செவில்லையும் அதுக்கு உணவு வர்ற ட்ரியானாவையும் இணைச்ச ஒரு மிதக்கும் பாலம். இது போச்சுன்னா நகரம் காலி. ஃபெர்டினாண்டோட திட்டம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே புத்திசாலித்தனமானது. அந்த உயிர் நாடிய, அதாவது அந்த சப்ளை லைனை துண்டிக்கணும். உடனே கஸ்டீலியன் கடற்படை குவாடர்கிவிர் ஆத்துல வேகமா உள்ள வந்தது. அவங்களோட ஒரே குறி அந்த பாலம்தான். கப்பல்கள் முழு பலத்தோட போய் அந்த பாலத்துல மோதி அத 2ஆ உடைச்சுது. இதோட விளைவு நனிச்சே பார்க்க முடியாதது. ஒரே ராத்திரியில செவில் நகரத்துக்கு வர்ற உணவு மொத்தமா நின்னுடுச்சு. நகரம் மெதுவா பட்டினியில மூழ்க ஆரம்பிச்சது. பசி ஒரு முழு நகரத்தையுமே முடக்கி போட்டுச்சு. வேற வழியே இல்லாம சிவில் சரணடைய வேண்டியதா போச்சு. பாருங்க, ஒரே ஒரு பாலம் உடைஞ்சதால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட முக்கிய நகரமே விழுந்துருச்சு. அந்த நாள் நவம்பர் 23, 1248. ஒரு வருஷமா நீடிச்ச அந்த முற்றுகை ஒரு முடிவுக்கு வந்த நாள். சோ இது ஒரு டைம்லைன்ல பார்த்தோம்னா 1247ல முற்றுகை தொடங்குது. 1248ல அந்த முக்கியமான பாலம் உடைக்கப்படுது. அதுதான் திருப்புமுனை. அதே வருஷம் நவம்பர் 23ல நகரம் சரணடையுது. அப்புறம் டிசம்பர் 22ல மன்னர் ஃபெர்டினாண்ட் வெற்றி வீரரா நகருக்குள்ள நுழையறார். இது வெறும் ஒரு நகரத்தோட வீழ்ச்சி மட்டும் இல்ல, பல நூற்றாண்டுகளா அந்த பகுதியில் இருந்த முஸ்லிம் ஆட்சிக்கு இது ஒரு பெரிய அடி. ஒரு சகாப்தத்தோட முடிவை இது குறிச்சது. இந்த வீழ்ச்சி ஒரு புதிய சகாப்தத்துக்கு வழிவகுத்தது. அங்க கிறிஸ்தவ ஆட்சி மறுபடியும் நிறுவப்பட்டுச்சு. அது மட்டுமில்ல, அந்த வெற்றியின் சின்னமா சிவில் கத்தீட்ரல் கட்டுற வேலையும் ஆரம்பிச்சுது. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? சில நேரங்கள்ல எவ்வளவு பெரிய பலமான கோட்டையா இருந்தாலும் சரி, அது வீழ்றதுக்கு ஒரே ஒரு உடைந்த பாலம் காரணமா இருக்கலாம்.